ஆக்சுவலி இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது சார். ஸோ சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது. அவர்கிட்ட நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கலாம் கேட்பேன். உங்கள் அப்பாவை நான் அப்பாவை கூப்பிடலாமான்னு சொல்லிலாம் பேசியிருக்கேன். அவர் வந்து அவங்க அப்பாவை பற்றி உண்மை என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும், பட் அவரோட கேரக்டர் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை நான் அப்பான்னு தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 1 வீக் கூட இருக்காது மேரேஜ் ஆகி அவரோட ரியல் ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மணிக்கு மேலே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர்ட்ஸ் எப்படி வரும்னே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நானுமே அவரோட கேஸ்ட் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான் இது, ஆனாலுமே கேஸ்ட்டை பற்றி தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், என்னால் அசிங்கப்பட முடியல, அவமானப்பட முடியல. ஆனால் அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறதே கிடையாது. இத்தனைக்கும் நான் அந்த டைம்ல வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன். ஒரு 2 or 3 months இருக்கும். ஓகே, பட் ஆனால் இப்போ உங்களை இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா நீங்களே உங்க மாமனாரை கேட்டிருக்கலாம் தானே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எல்லாம் ஒரு தெரிஞ்சு மரியாதையா இப்போ நீங்க வந்து பேசுனீங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பேசும்போதே தகராறு பண்ற மாதிரியான ஒரு பேட் லாங்குவேஜ்ல பேசும்போது அந்த இடத்துல நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் அது மோசமா போகும். நான் இவர்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா அவர் கேட்கிற நிலைமையில இருக்க மாட்டாரு. இவர்கிட்ட பேசும்போது இவர் எப்படி கன்வே இவர் வந்து சொல்வாரு, இவர்கிட்ட நான் சொல்லும் போதெல்லாம் அவர் அப்படிதான் விட்டுரு, அவரை பத்தி இவருக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை மதிக்கலன்னா அது வேற விஷயம். அது நீ